தலையணை பூக்கள் co-presented by ஆரோக்கியா மில்க். மாப்பிள உள்ள போறோம், அவனை பாக்குறோம், லிஸ்ட வாங்குறோம், நம்ம சமையல்ல கலக்குறோம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல மொத்தம் எத்தனை முகூர்த்த நாள்? 7 முகூர்த்தம். 7. சரி, அடுத்த மாசத்துல? அடுத்த மாசத்துக்கா? ஆமா, மண்டபம் புக் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. அது ஒரு நிமிஷம். என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் காபி? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாங்க. சும்மா இருங்க. அட அண்ணே, கம்பல் பண்றீங்க. பரவாயில்ல. இந்த பாருங்க, மண்டபம் புக் பண்ண வந்திருக்கீங்க. உங்களை சும்மா உட்கார வச்சு பேச முடியுமா? குடிங்க குடிங்க. ஸ்ட்ரா பத்தல. சொல்லுங்க, எந்த டேட்ல மண்டபம் வேணும்? ஃபுல் ஆல் டே. எல்லா டேட்லயும் வேணுமா? நீங்க சொல்றது புரியலையே. அதாவது சார், நம்ம மண்டபத்தை இந்த மாசம் யாரெல்லாம் புக் பண்ணிருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் நமக்கு வேணும். என்னது, லிஸ்ட் வேணுமா? அதெல்லாம் தர முடியாதுங்க. ஏன்? கூல் ட்ரிங்க்ஸை கீழே வைங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? முதல்ல எந்திரிங்க. ஏங்க எழுந்திருங்கன்னு சொல்றேன்ல. போங்க வெளியே. சாரி, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? இல்ல மாப்ள, அது வந்து இன்னும் அங்க இருக்கீங்க. போங்க வெளியே. சார் சார் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். நாங்க இந்த மேனேஜ்மெண்ட் அது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்க போறோம் சார். அதுக்கு நீங்க இந்த டேட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது. போங்க வெளியே. மணி சார், இவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க. போங்க சார் வெளியே. வெளியில போங்க சார். இல்ல சார், அது ஏதாவது போங்க சார். சொன்னா கேளுங்க சார். கிளம்பி வந்துட்டானுங்க லிஸ்ட் கேக்குறதுக்கு. போங்க. ஐயோ, என்னப்பா முகம் எல்லாம் அப்படியே வாடி போயிருக்கு. ஓஹோ, லிஸ்ட் வாங்க வந்தீங்களோ? தம்பி, நீங்க தலை கீழே நின்னாலும் உங்களுக்கு எந்த ஆர்டரும் கிடைக்க போறது இல்ல. 15 years எக்ஸ்பீரியன்ஸ் மேன். புரியலையா? 15 வருஷம் அனுபவம். இன்னைக்கு வந்து புதுசா ஆர்டர் வாங்கினா ஜெயிச்சலாமா? மாப்பிள ஓவரா பேசணும். தம்பி, உங்க 2 பேருக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் கரெக்டா பண்ணா போதும். புரியுதா? கேட்டரிங் பண்ற பசங்களுக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஆர்டர் கேட்டா தூக்கி கொடுத்துருவாங்களா? நீ எல்லாம் பச்சாடா, பச்சா. புரியுதா? ஆர்டர்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு வேற மாதிரி டீல் பண்ணணும். புரிஞ்சுதா? ஒரு இடத்துலயும் உனக்கு ஆர்டர் கிடைக்காது. ஆமாப்பா, இந்த ஏரியால இருக்க எல்லா மண்டபமும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நீ என்ன பண்ணாலும் உனக்கு லிஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு கேள, ஏன்னா கட்டிங் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். போப்பா, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. உள்ள போய் எப்படி லிஸ்ட கரெக்ட் பண்ணிட்டு வரேன்னு மட்டும் பாரு. டேய், கெட் லாஸ்ட். டேய், ஓரமா போடா. ஹலோ, இந்த லிஸ்ட் எடுக்க என்ன பாடுபட்டு இருப்பீங்க? ஜஸ்ட் 5 minutes. எப்படி லிஸ்ட் எடுத்த பாத்தியா? போங்கடா போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தான் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஹியர். என்ன தெரியுமா அங்கிள்? லிஸ்ட், சேம் லிஸ்ட். ஏய், இது எப்படி உன் கையில வந்துச்சு? என்னமோ கழிக்கவே கழிக்காதுன்னு அப்படின்னா கேள்வி கேட்குறேன். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா சார்? அப்படியே
பச்சாடா நீ. எப்படிடா வாங்குனீங்க? உன் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 15 செகண்ட் அடிச்சு தூக்கிட்டோம்டா. ஏய் மைதாமாவே, அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு, குடுக்க வேண்டியதை குட்டா, கடைய வேண்டியது கடைக்குண்டி கச்சிச்சுல்ல. ஏ பீட்டர் மாமா, எப்படி கச்சதுன்னு யோசிக்கிறியா? பிளாஷ்பேக்கை ஓட்டி காட்டுமா? அங்கே சார் என்ன சார் நீங்க கேட்ட லிஸ்ட்? மாசம் மாசம் வாங்க சார். தேங்க்யூ சார். என்னங்க, என்ன உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அவங்களுக்கு உதவி பண்றேன்னு நீங்க பாட்டுக்கு அக்ரிமெண்ட் பேப்பர் அது இதுன்னு எடுத்துட்டு திரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, வேதவல்லியும் நாகராஜும் இப்ப கேட்டரிங் பண்றதை விட்டுட்டாங்க. அப்போ இல்ல, ஏதோ மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்டா? அதுதான் பண்ண போறாங்களாம். இத பத்தி உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லல. அவங்களுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னாங்களா பாருங்க. வேதவல்லி, ஆஹா, கோவமா போறாரு. கண்டிப்பா பிரச்சனை ஆக போகுது. வேதவல்லி, நாகராஜ், வேதவல்லி, நாகராஜ். என் வீட்டுக்காரோட கோவத்தை இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. என்ன சுந்தர், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன நான் கேள்விப்பட்டேன்? என்ன ஏன் பாக்குற? உங்ககிட்ட கேளு. கேட்டரிங் விட்டுட்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்களாமே, அப்படியா? ஆமாண்ணே, அது இவங்க பேசாதடா. நல்லா மாட்டினீங்களா? நான் உங்களுக்காக கேட்டரிங் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்லாம கொள்ளாம பண்ணா என்ன அர்த்தம்? இல்ல சுந்தர், டென்ஷன்ல சொல்ல மறந்துட்டோம். அது எப்படி மறக்கும் வேதவல்லி? என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? கல்பனா, சபாஷ்டி, இவர் அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டியே. பேசி அவரை உசுப்பேத்தி விட்டுட்டியே. அக்கா, என்னக்கா சுந்தர் மாமா செம்ம கோவத்துல இருக்காரு போல. ஆமா அனிதா, நடக்க போற கூத்த மட்டும் நீ பாரு. தப்புதான் சுந்தர், நிஜமாவே டென்ஷன்ல மறந்துட்டோம். நீங்க இவ்ளோ சீக்கிரம் ரெடி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கல. சோ சாரி. எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? சொன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பேன்ல. அட பாவி மனுஷா, என்னையா உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க? பா அக்கா, மாமா ரொம்ப சூப்பரா பண்றாருக்கா. நீ வேற ஏண்டி? ஐயோ, இவருக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் சொன்னா தானே நானும் இதுல ஏதாச்சும் உதவி பண்ணுவேன். சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? இல்லண்ணா, சப்பர்தான். சாரிண்ணா. ஏய், என்னடா நீ போடா. சரி, எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூண்ணா. பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து நல்லபடியா வரணும். ஓகே? நான் கூட கேட்டரிங் பண்றாங்களே, அடுத்த லெவலுக்கு போகலையேன்னு யோசிச்சேன். நல்லா பண்ணுங்க, நல்லபடியா வாங்க. தேங்க்யூ சுந்தர். வந்த கோவத்துக்கு பிடிச்சு நல்லா திட்டுவாருன்னு பார்த்தா வாழ்த்துட்டு இருக்காரு. நீ திருந்தவே மாட்டியாயா? ஆமா, அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆமா, ரொம்ப முக்கியம். சண்டை போடுவீங்கன்னு நினைச்சு கொம்ப செய்து விட்டா பேர் வைக்கலையா சோறு வைக்கலையான்னு கேட்டுட்டு இருக்காரு பாரு. என்ன பாக்குறீங்க? என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன்.
இல்ல பேர்ல ஒண்ணு வைக்கலையே. சரியா போச்சு. ஏன்னா பேர் வச்சாதானே அதை விளம்பரப்படுத்தி எல்லாருக்கும் தெரிய வைக்க முடியும். சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்பவே பேர் வச்சிருவோம். வச்சிருவோம். ஓகேண்ணா, நீயே சொல்ல ஒரு நல்ல பேரா. பார்க்கும் போதே நல்ல கேட்சிங்கா இருக்கணும், சொல்றதுக்கும் நல்லா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி தான் பேர் வைக்கணும். சரி, அவங்க உங்களுக்கு தோன்ற பேரை சீட்ல எழுதி போட்டு குலுக்கி எடுத்து பார்ப்போம். எது வருதோ அதே வச்சிடலாம். எப்படி ஐடியா? ஓகே, செம ஐடியா, சூப்பர். ஏ கல்பனா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? போய் பேப்பர் பெனால எடுத்துட்டு வா. ஓடின்னு சொல்றேன்ல. எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதுங்க. நீ யோசிச்சு எழுதுறா. என்ன நடக்குதுங்க? ஆளுக்கு ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு பரிச்சை எழுதுற குழந்தைங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? உட்காருங்க மாமா. என்னமா பண்றீங்க சொல்லு. ஒண்ணும் இல்லப்பா, நாகராஜ் வேதவல்லி ஆரம்பிச்சிருக்கிற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு எழுதிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு பேர் எழுதுறீங்களா? ஆமாப்பா. நான் கிடையாது அதுல. அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்தாங்க. அப்படி போடா போடா போடா. என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் சும்மா நிக்கிறீங்க? நீங்க எழுதலையா? எழுதுங்க. என்ன நின்னுட்டே இருந்தா இப்படி? என்னக்கா, நம்ம சும்மா இருந்தா இந்த பெருசுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? சும்மா அதை சொல்லிக்கிட்டு. ஆளுக்கு ஒரு பேர் எழுதுங்க. உட்காந்து எழுதுமா. ஏய், என்னது? அலையம்மனா? அப்படின்னா என்னது? ஆலயம்மன் சாமி பேரு. ஆலயம்மனோ அலையம்மனோ, அவங்க என்ன கோயில் வாசல்ல தேங்காய் பழமா விற்க போறாங்க? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. வேற தப்பு தப்பா எழுதிக்கிட்டு சாமி கொன்ன குத்து போது பாருங்க. நீ எழுதி கொடுத்து அப்புறம் இந்த பேரே வந்து தொலைக்க போகுது. நான் எழுதியாச்சு. நானும் எழுதியாச்சு. நானும் எழுதிட்டேன். எல்லாரும் இப்படி சுருட்டுங்க. சுட்டுங்க. நான் சொல்றேன், சுட்டுங்க. என்ன எழுதிருக்கா பாருங்க. என்ன சுருட்டுற? கொஞ்சமா சுருட்டு. இந்தாடா. பாத்தனா பேர்லாம் கீழே ஊந்துற போதே. அப்பா நீங்களே எடுங்கப்பா. நீங்க யாராவது எடுங்கடா. இல்லப்பா, நீங்க எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். நீங்களே எடுங்கப்பா. சரி. இந்தா. ஃப்ரீஸ். என்ன ஃப்ரீஸ்? ஃப்ரீஸா? நல்லா இருக்கே. இதை யார் எழுதுனது? நான் தான் சுந்தர். அப்பவே நினைச்ச வேதவல்லி, சூப்பர் பேரு. ஃப்ரீஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். கேட்கவே நல்ல கேட்சியா இருக்கு. அது வேதாஜி சொல்லிட்டாங்க, அது கண்டிப்பா நல்ல பேரா தான் இருக்கும். செம்மையா இருக்குது. ஆமா, அது என்ன ஃப்ரீஸ்? என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம பண்ற ஃபங்க்ஷனை பார்த்து எல்லாரும் அப்படி ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிடணும். அத சிம்பிளா சொல்றதுதான் ஃப்ரீஸ். பாரா. சூப்பர்மா, சூப்பர். இந்த பேரை வச்சுட்டு நீங்க ஓஹோன்னு வருவீங்க. உங்க வளர்ச்சி பார்த்து நாங்களா ஃப்ரீஸ் ஆயிர போறோம். தேங்க்யூ மாமா. ஆமாப்பா. வேதாக்கா, பேரெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஆர்டர் வருமா? வருமா? ஏமா இப்படி அபசகுன மாதிரி பேசுற? இல்ல மாமா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது சமையல் வேலை மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அந்த ஃபீல்ட்ல இவங்களுக்கு சுத்தமா அனுபவமே இல்லைல்ல, அதான் சொன்னேன். எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கம்மா, நீ கவலைப்படாதம்மா. இல்ல மாமா, ஒரு அக்கறையில தான் சொல்றேன். ஏன்னா பழக்கம் இல்லாத வேலையை அவங்க ஏன் பார்க்கணும், அந்த நோக்கத்துல தான் சொன்னேன். இந்த பாருமா, அனுபவம் எப்படி வருங்கிற? செஞ்சு பார்த்தா தானே வரும். அனுபவம் இல்லாதவங்கெல்லாம் முயற்சி பண்ணி எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கிறாங்க. என்ன புரியாம பேசிட்டு இருக்கிற? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவு உனக்கு அனுபவம் இல்லை. பேசாம இருமா. அது சரி,
ஆர்டர் கிடைச்சா நல்ல விஷயம் தானே. கிடைக்கட்டும் பாப்போம். எப்படி பேசிட்டு போகுது பாரு. வாயில நல்ல வார்த்தை வராதா? கோட்ட பெருமாள் வளர்த்துருக்கிறான் பாரு. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா. இது வரைக்கும் எத்தனை ஈவெண்ட் பண்ணிருப்பீங்க? நாங்க ஒரு 15 ஈவெண்ட் பண்ணிருக்கோம் சார். அப்படியா? எத்தனை மேரேஜஸ் இதுல? அதுல ஒரு 10 மேரேஜ் நாங்க பண்ணிருக்கோம் சார். ஆமா சார். சரி, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஓகே சார், வெயிட் பண்றேன். நீங்க வாங்க. எஸ் சார். ஹலோ சார். சார், உங்களை பத்தி சொல்லுங்க. கம்பெனி பேரு A to Z ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இது வரைக்கும் நாங்க more than 50 வெட்டிங்ஸ் அண்ட் நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணிருக்கோம் சார். வேதாஜி, கமிஷன் அடிக்கிறதுக்காக அந்த மைதா மாவு மூஞ்சி எவ்வளவு ஃப்ராட் தானே பண்ணி போய் சொல்லுங்கிறான் பாருங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க கம்பெனியோட சர்வீஸ் பத்தி பாத்தீங்கன்னா சிட்டில இன்னைக்கு இருக்கிற எல்லா ஈவென்ட் கம்பெனில எங்களோட சர்வீஸ் தான் சார் பெஸ்ட் சர்வீஸ். நாங்க பண்ண சில ஈவென்ட்ஸோட சாம்பிள்ஸ் இதுல இருக்கு பாருங்க சார். சார், இந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா நாங்க இது வந்து தாஜ் கோரமண்டல பண்ணது. ஈவென்ட்டுக்கான மொத்த காஸ்ட் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த லேப்டாப்ல உங்க முன்னாடி இருக்கு சார். நீங்களே பாத்துக்கோங்க சார். போதுண்டா ஐயா. எங்க சர்வீஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா எப்பவுமே 100% பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் சார். நீங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அது என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். ஏங்க, அவனுக்கு என்ன லேப்டாப்ல வச்சு படம் காமிச்சுக்கிறானுங்க, நம்மளாண்ட ஒண்ணுமே இல்லைங்களாங்க. பேசிக்கலாங்க, விடுங்க. மற்ற டீடைல்ஸ் பத்தி எதா இருந்தா கூட என்கிட்ட தரலாமா கேட்கலாம் சார். என் வீட்டில் நடக்க போற முதல் ஃபங்க்ஷன் இது, சிறப்பா இருக்கணும். என்ன சார், சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம் சார். நாங்க இருக்கோம் சார். சரி, நான் அவங்களே விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன். கண்டிப்பா சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். போங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். நீங்க வாங்கம்மா. உட்கார். வாங்க. கண்டிப்பா நம்மள தான் ஆர்டர். டோன்ட் வரி. இந்தாங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. எங்க கம்பெனியோட பேரு ஃப்ரீஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. எங்களோட சர்வீஸ் பெஸ்டா இருக்கும் சார். இது வரைக்கும் எத்தனை ஈவெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தின டீடைல் சொல்ல முடியுமா? இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். ஆனா உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். இதான் உங்க ஃபர்ஸ்ட் ஈவெண்டா? சரி, உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார், ஸ்பெஷாலிட்டினாலே எங்களுக்கு வந்து இந்த சமையல் தான் சார். தோசை இருக்குல்ல, அது செமையா பண்ணுவோம் சார். இந்த தோசையில இந்த கீரை வெந்தயம் அப்படிலாம் விதவிதமா பண்ணுவோம் சார். சமையல்ல சிட்டிலேயே எல்லா கல்யாணத்துல நாங்க தான் சார் பெஸ்ட். சாப்பிட வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமா பாராட்டினாங்க பாத்துக்கோங்களேன். சூப்பரா பண்ணுவோம் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நாங்க கல்யாண வீட்டுல சமைப்போம் சார். சூப்பரா பண்ணுவோம் சார். நீங்க யார வேண்டாம் கேட்டு பாருங்க சார். சிட்டிலேயே சமையல்ல கல்யாணத்துல நாங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க தான் பெஸ்ட். இப்போ எதுக்கு இத பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு? ஓ, கேட்டரிங் குரூப்பா? ஆமா. எங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இல்ல, அவன் கேட்டுறாருல. கொஞ்சம் வெளியே இருங்களேன் ப்ளீஸ். அவர்தான் போங்க. தேவையா எங்களுக்கு? இல்ல சார், அவருக்கு இதுல பெருசா எதுவும் தெரியாது. இப்போ நாங்க கேட்டரிங் ஆர்டர்லாம் எதுவுமே எடுத்து பண்றது இல்ல. ஈவென்ட்ஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வரணும்ல. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஃபங்க்ஷன் பத்தின டெமோ இருக்கா, இல்ல அதுக்கான ப்ரூஃப் இருக்கா? லட்சக்கணக்கில் பணம் போட்டு கல்யாணம் பண்றோம்மா, அதை நம்பி கொடுக்கணும்னா எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். நான் பாட்டுக்கு நம்பி கொடுத்து நீங்க அதை சொதப்பிட்டீங்கன்னா என் பேரு கெட்டு போயிடும்ல. இது கல்யாணம்மா. ஒரு தடவை சொதப்பிடுச்சுன்னா திரும்ப நடத்த முடியாது. கல்யாணத்துக்கு வரவங்க என்ன நினைப்பாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்களை நீங்க நம்புவீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத உங்களை நம்பி எப்படிமா ஆர்டர் தர முடியும்? நீங்க கிளம்புங்க.
சார் கிளம்புங்கம்மா. தேங்க்யூ சார். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத உங்களை நம்பி எப்படிம்மா ஆர்டர் தர முடியும்? நீங்க கிளம்புங்க. சாரி. எதுக்கு இப்ப சாரி சொல்றீங்க? இல்லை, நான் தான் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. உங்களை யார் தேவையில்லாம வாய் விட சொன்னது? இல்லைங்க, அவர் தாங்க கேட்டார். கேட்ட உடனே நான் பதில் சொன்னேன். அவர் கேட்டா நான் பதில் சொல்லிக்க போறேன். நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம எதோ பேசி இப்ப ஆர்டர் கிடைக்காம போயிடுச்சு. ஆர்டர் கிடைக்கலையா? ஆமா, எப்படி ஆர்டர் கிடைக்கும்? ஈவென்ட் எடுத்து நடத்தணும்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்டரிங் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா எப்படி தருவாங்க? நானே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? அது உங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது நியாயமா உண்மையை சொல்லணும்ல, அதான் சொன்னேன். சாரிங்க. எதுவும் பேசாதீங்க. இப்ப வந்து சாரி கேட்டா ஆர்டர் கிடைச்சிருமா? ஏங்க ஏன் தேவையில்லாம பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாம ஏதாவது பேசி சொதப்பிட வேண்டியது.